ஆவடியில் பழமை வாய்ந்த புனித அந்தோனியார் திருத்தலத்தில் 75ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சென்னை அடுத்த ஆவடியில் புனித அந்தோனியார் திருத்தலம் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 75ஆம் ஆண்டு பெருவிழா ஆலய பங்கு தந்தை லாரன்ஸ் ராஜ் தலைமையில் கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. இதற்காக ஆலயம் வண்ண விளக்குகளால் மிக பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக மக்கள் வெள்ளத்தில் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட கொடி ஆலயத்துக்கு முன்பு வைக்கப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. அப்போது வான வேடிக்கையுடன் வண்ண விளக்குகளாலும் ஆலயம் மிகவும் ரம்மியமாக காட்சியளித்தது. இந்த விழாவில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்து, முஸ்லிம் என மதம் கடந்த 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்று துவங்கும் இந்த திருவிழா நவம்பலி, நற்கருணை பவனி, ஆடம்பர தேர்பவனி என மொத்தம் 6 நாட்கள் விழா நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்பார்ந்த இறை மக்களே, ஆவடி கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தில் இன்று மாலை கொடியேற்றத்தோடு புனித அந்தோனியாருடைய திருவிழா துவங்கி 6 நாட்கள் நடைபெறவிருக்கிறது. வருகின்ற 14ஆம் தேதி மாலை பேராயருடைய தலைமையில் திருப்பலியும் மாபெரும் தேர்பவனியும் நடைபெறும். 15ஆம் தேதி மாலை கொடியிறக்கத்தோடு இந்த திருவிழா நிறைவடையும். இந்த 6 நாள் திருவிழாவிலே எங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய பரிந்துரையாலும் வேண்டுதலாலும் இறை ஆசிரியரை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாங்கள் உங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். பேரும் புகழும் பெற்ற இந்த ஆவடி பகுதியில் அமர்ந்திருக்கிற கோடி அற்புதர் அந்தோனியாருடைய ஆலயத்தில் ஏராளமான புதுமைகள் நடக்கின்றன. நீங்களும் உங்கள் வாழ்விலே நிறைய புதுமைகளை காண வேண்டும். ஆகையால் இங்கு வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.